ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வேர்க்கடலை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் புலாவ், வெரைட்டி ரைஸு இல்லைனா சும்மா ஒரு கிண்ணத்துல போட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 2 கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். வேர்க்கடலையை மினிமம் 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 விசில் வைங்க. 2 விசில்லே வேர்க்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். வேர்க்கடலை 2 விசில் விட்டு வேக வச்சாச்சு. வேர்க்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டை இஞ்சி பொடிசாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பத்த தேங்காவோடைய ஓடு ரொம்ப ரஃப்பாக இருந்தால் தேங்காய் ஓடை சீவி எடுத்துட்டு தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காக வரும். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கிரேவி செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வெங்காயத்தோடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு மசாலா கருகுன மாதிரி ஆகிடும். ட்ரை மசாலாவை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச வேர்க்கடலை தண்ணியை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் அலசி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ட்ரை மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது ஒன்று சேர நல்லா வேகட்டும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடி திறந்து பார்ப்போம். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவுடைய வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு கலரி விட்டு வேக வச்ச வேர்க்கடலையை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கிரேவி செஞ்சு முடித்த பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு கிரேவி அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த கிரேவியோடைய வாசமும் அந்த வேர்க்கடலையோடைய வாசமும் ஒன்று சேர வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. கிரேவியோட வாசனை இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அப்போ சாப்பிட எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்டான வேர்க்கடலை கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.